சின்ன டேட்டா லீக்கில் வந்துட்டு எல்லா விஷயமும் லீக் ஆகிருக்கு. அடல்ட் கான்டென்ட் இருக்க கேம்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க எப்படி இம்போஸ் பண்ணலாம்? இந்த கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் வந்துட்டு எனக்கு பயமே வருது. ஆமாம் மக்களே, நீங்கள் டைட்டிலில் கரெக்டாக தான் பார்த்தீங்க. GTA 6 பேன் அப்படின்றது ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்றது வந்துட்டு ஒரு நிதர்சனமான உண்மை. என்ன பஸ் சொல்கிறீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நம்ம GTA 6ஓட ஒரு எம்ப்ளாயி, ஒரு இன்சைடர்கிட்ட இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, GTA 6 உள்ளேயே வந்துட்டு ஒரு ஏஜ் வெரிஃபிகேஷன் ஸ்டஃப்பும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறாங்க. சரி, என்னாச்சு, ஏன் வந்துட்டு இது பேன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க? கிளிக் பைட்டா அப்படின்றீங்கன்னா, இட்ஸ் நாட் கிளிக் பைட், இட் இஸ் அ பாசிபிலிட்டி. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம யூகேல நடந்த விஷயங்களும் பார்த்துருப்போம். நிறைய இதில் வந்துட்டு அந்த ஏஜ் வெரிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஈவன் நம்ம இந்த ட்விட்டரில் இதிலெல்லாம் கூட பார்த்துருப்போம். நிறைய இடங்களில் வந்துட்டு ஏஜ் வெரிஃபிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் யூடியூப்பில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஐ வச்சு ஏஜ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் பார்க்குறீங்க, நீங்கள் வந்துட்டு என்ன வயசு, என்ன ஏஜ் குரூப்பில் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களே ஒரு விதமாக செக்ரிகேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி என்னாச்சுன்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு வயசானவங்களுக்கே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான்லாம் வந்துட்டு ஷின்சான் பார்ப்பேன், இல்லைனா டாம் அண்ட் ஜெர்ரி பார்ப்பேன் யூடியூப்பில் போய் உட்காந்துட்டு. ஸோ என்ன மாதிரி வயசானவங்களுக்கு கூட வந்துட்டு அது ஏஜ் வெரிஃபிகேஷனில் ராங்காக ஃப்ளாக் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸும் வருது. அண்ட் இதே மாதிரி யூகேல இந்த விஷயம் மட்டும்தான் நடந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஈவன் விசா மாஸ்டர் கார்டு கிட்ட கூட ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. ரீசெண்டாக ஸ்டீமில் கூட நடந்துச்சு. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, விசா அண்ட் மாஸ்டர் கார்டு வந்துட்டு பேமெண்ட்ஸ்லாம் அலோவ் பண்ணல, பேமெண்ட் வந்துட்டு இது பண்ணும், இந்த மாதிரி அடல்ட் கான்டென்ட் இருக்க கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஸ்டீமில் இருந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஏன், ஈவன் இந்தியாவில் கூட வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபியூ ஆப்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த ரீலில் கூட நான் சொல்லியிருப்பேன், இது வந்துட்டு கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். இது ஒரு குட் இனிஷியேட்டிவ். ஆப்வியஸ்லி வந்துட்டு பேனிங் ஆஃப் அடல்ட் கான்டென்ட், பேனிங் ஆஃப் பான் டு ஆக்சஸ் டு சில்ட்ரன் அப்படின்றது வந்துட்டு உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம்தான். பட் இதில் வந்துட்டு 2 இஷ்யூஸ் வருது. அந்த 2 இஷ்யூஸ் என்ன அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க சொல்கிற இந்த ஏஜ் வெரிஃபிகேஷனை பற்றி ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்த்துரும். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய அப்ளிகேஷன்ஸில் வந்துட்டு ஏஜ் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு உங்களோட ஐடியை சப்மிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு யூஎஸில் இருக்க நிறைய ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் பேன் ஆகியிருக்கு. ஒரு சில வந்துட்டு அடல்ட் கான்டென்ட் இருக்க வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு பேன் ஆகியிருக்கு. அண்ட் அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். பண்ணுறது வந்துட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, யூஸ்வலி வந்துட்டு இதர் கிரெடிட் கார்டு போட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்க. பட் இப்போ எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, உங்களோட ஐடி, கவர்மெண்ட் ஐடியை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஏஜ் வெரிஃபிகேஷன் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த 2 பிரச்சனைக்கு வரும். இது என்ன 2 பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரைவசி கன்சர்ன். அது என்ன ப்ரைவசி கன்சர்ன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நம்ம அந்த டி ஆப் அப்படின்ற ஒரு ஆப் ஒன்று வந்திருக்கு. அதாவது விமன் ஒன்லி வந்துட்டு டிஸ்கஷன் ஆப்பு. நீங்கள் உமனாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்பில் அளவு பண்ணுவாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, மென்னை பற்றி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போச்சு. blah blah blah, we don't talk about that. நம்ம அந்த ஆப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றத மட்டும் பார்ப்போம். என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்துட்டு விமன் ஒன்லி அப்படின்றதுக்காக வெரிஃபிகேஷனுக்கு ஐடி, அவங்களோட ஃபோட்டோஸு இதெல்லாம் கூட கேட்டிருந்தாங்க அந்த ஆப்பில். என்ன ஆயிருக்குன்னா, ஒரு சின்ன டேட்டா லீக்கில் வந்துட்டு எல்லா விஷயமும் லீக் ஆகிருக்கு. ஈவன் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு பப்ளிக்லி அவைலபிளாக ஓப்பனாக இருக்க ஒரு பப்ளிக் சர்வரில் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு லீக் ஆகிருக்கு. அண்டு இதில் வந்துட்டு ஆப்வியஸ்லி ப்ரைவசி கன்சர்ன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, கவர்மெண்ட் ஐடிஸ் அவங்களோட லீக் ஆகிருக்கு. இதை வச்சு என்ன பண்ணலாம்னா, அவங்க வந்துட்டு ஐடென்டிட்டி தெஃப்ட் பண்ணலாம். Identity theft is not a joke, Jim. ஈவன் உங்கள் ஐடி வச்சு, உங்களோட வாய்ஸோட இது வச்சு வந்துட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணலாம், உங்களோட வீட்டு அட்ரஸ் அதிலெல்லாம் ஒரு ஹோம் அட்ரஸ் வரும். அந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு யாராவது ஹேக்கர்ஸ் கைக்கு போச்சுன்னா அந்த விஷயங்களை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் நிறைய இடங்களில் வந்துட்டு ஐடி வெரிஃபிகேஷன் சொன்னல, இந்த எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஐடி வெரிஃபிகேஷனுக்கு உங்களோட ஐடியை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த GTA 6லேயும் வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி தான் வருமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பட் அது அஃபிஷியலாக என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நம்ம வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இருக்க வரைக்கும் நிறைய அப்ளிகேஷன்ஸில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடியை, கவர்மெண்ட் ஐடியை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வருது. அப்படி அப்லோட் ஆச்சுன்னா, அவங்களோட சர்வர் செக்யூராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நோ ப்ராப்ளம். பட் அது செக்யூரான சர்வராக இல்லை, பப்ளிக்லி அவைலபிள் டேட்டாவாக இருக்குது, இல்லை பப்ளிக் சர்வரில் இது பண்ணியிருக்காங்க, இல்லைனா வந்துட்டு அந்தளவுக்கு செக்யூரிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்னோடய ஐடியை நான் எப்படி வந்துட்டு சேஃபாக வச்சுக்கிறது, என்னோடய ஐடி வந்துட்டு யாரும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்கு வந்துட்டு என்ன ஒரு உத்தரவாதம் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு செகண்ட் கேள்வி என்னென்னா, நான் என்னத்துக்கு என்னோட பர்சனல் இன்ஃபோ ஒரு வெப்சைட்டுக்கு கொடுக்கணும்? உனக்கு தேவை என்னோட ஏஜ் வெரிஃபிகேஷன் தானே, அந்த ஏஜ் வெரிஃபிகேஷனை வேறு மெத்தட்ஸில் பண்ணலாமே அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. சரி ப்ரோ, ஏஜ் வெரிஃபிகேஷன் ஓகே, அதை விட்டலாம்.
செகண்டாக எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல். நான் ஆல்ரெடி இதை நிறைய வாட்டி கோட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். மகாத்மா காந்தி சொன்ன ஒரு கோட் தான், ஒரு மனுஷனுக்கு தப்பு பண்ணக்கூட சுதந்திரம் இல்லைன்னா அது வந்துட்டு ட்ரூ ஃப்ரீடமே கிடையாது அப்படின்றது தான். அண்ட் ஈவன் இங்கே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட் ஆர் அதர் பாடிஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறோம், நம்ம என்ன வந்துட்டு பார்க்குறோம், இது பண்ணுறோம் அப்படின்றத வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த விசா மாஸ்டர் கார்டு இஷ்யூலேயே பார்த்துருப்போம். அவங்க வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி, அவங்க வந்துட்டு கவர்மெண்டல் பாடி கிடையாது, ஒரு அஃபிஷியல் இது ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, தே ஆர் ஜஸ்ட் அ பேமெண்ட் கேட்வேஸ். அவங்க எப்படி வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்மில் ஸ்டீம் அப்படின்ற ஒரு மார்க்கெட் பிளேஸில் அடல்ட் கான்டென்ட் இருக்க கேம்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க எப்படி இம்போஸ் பண்ணலாம், யார் அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்தா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இங்கே இதை பற்றி யோசிச்சு பார்க்குறப்ப இன்னொரு பெரிய இஷ்யூ என்ன வருதுன்னா, மோஸ்ட் ப்ராபப்லி ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நம்ம மேலே பேன்ஸ் இம்போஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது, இந்த கண்டென்ட் தான் நீங்கள் கன்சியூம் பண்ணணும், இந்த கண்டென்ட் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா ஒரு டைமில் தே வில் கெட் டு கண்ட்ரோல் வாட் வி சி. அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேட் மாதிரி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்த் கொரியாலலாம் எப்படி இருக்குது, 7 சேனலாக இன்னமும் இருக்குது. அண்ட் இந்த செட் ஆஃப் ஹேர் கட் தான் நீங்கள் பண்ணணும், இந்த விஷயத்தில் தான் நீங்கள் பண்ணணும், இந்த மாதிரி தான் நீங்கள் இது பண்ணணும், இந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும், உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் ப்ரிவிலேஜஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நாடு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அப்போ ஃப்ரீடம் எங்கே இருக்குது, வாட் இஸ் த ட்ரூத்? ஏன்னா வந்துட்டு இந்த ஏஜ் வெரிஃபிகேஷன் இந்த விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுறப்போ ஆப்வியஸ்லி நம்மளோட லொக்கேஷன் இன்ஃபோ ஷேர் ஆகும், நம்ம என்ன ரீஜன் இருக்கோம் அப்படின்றது ஷேர் ஆகும். அண்ட் ஆட்டோமேட்டிக்லி அந்த அப்ளிகேஷனில் நம்ம ரீஜியனோட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும். வந்துட்டு இந்தியன் ரீஜியனில் வந்துட்டு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணக்கூடாதுங்க, இந்த மூவியோ இந்த இதுவோ வந்துட்டு இந்தியாவில் பேண்டுங்க, ஸோ உங்களால் பார்க்க முடியாது அப்படின்றாங்க. சரி, பட் வெளி உலகத்தில் ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயமே வந்துட்டு நமக்கு ஃபுல் ஆக்சஸ் இல்லைன்னா அது எப்படி வந்துட்டு டெமோக்ராட்டிக்காக இருக்கும்? ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரே விஷயம் இன்டர்நெட் தான். அது வந்துட்டு ஃப்ரீ இன்டர்நெட். அதாவது யாருனாலும் என்ன கண்டென்ட்னாலும் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரிலேயோ ஒரு பிளேஸ்லேயோ வந்துட்டு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நார்மலைஸ் ஆகிடும். நமக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஃபோன்ஸ்லாம் இந்த ஆப் வந்து நம்ம லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா நான் இல்லை எனக்கு அந்த ஆப்பே வேணாம், நான் டெலீட் பண்ணுறேன், எனக்கு தேவையில்லை, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த புதுசில் அப்படி சொல்லுவோம். பட் இப்போ வந்துட்டு அது கண்டுக்காமல் ஓகே நார்மலைஸ் ஆகிடுச்சு, இது வந்துட்டு சரி லொக்கேஷன் தானே ஆக்சஸ் பண்ணுது, எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி ஒரு டைமில் வந்துட்டு நம்ம ப்ரைவசி அண்ட் கண்ட்ரோலையும் வந்துட்டு கவர்மெண்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு பாடி கிட்ட கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்கப்பா என்னோட கண்ட்ரோலை, நீங்கள் வச்சுக்கோங்க நான் என்ன பார்க்கணும் அப்படின்றத, நீங்கள் வச்சுக்கோங்க நான் என்ன எது உண்மை அப்படின்றத நம்பணும் அப்படிங்கிறத அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா அப்போ உண்மை அப்படின்றதே வந்துட்டு அவங்க ஈஸியாக மறைச்சிடலாம். இது வந்துட்டு சரியாக வரும் அப்படின்ட்டு எனக்கு தோணலை. இன் மை பர்சனல் ஒப்பீனியன் ஆப்வியஸ்லி அடல்ட் கான்டென்ட்டோ ஆக்சஸ் டு பான் ஃபார் சில்ட்ரனோ வந்துட்டு இது வந்துட்டு கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். பட் இந்த கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் வந்துட்டு எனக்கு பயமே வருது. சரி, அப்போ இந்த ஏஜ் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணவே கூடாதுன்றீங்களா, யார் வேணாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. எனக்கு வந்துட்டு மேபி ஒரு பாசிபிள் சொல்யூஷனாக இந்த சொல்யூஷனை கொடுக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. மேபி ஐ குட் பி ராங். யாராவது டெவலப்பர்ஸோ இல்லை வந்துட்டு பொதுமக்களோ வந்துட்டு நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இதோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டா? அட்லீஸ்ட் இந்தியாவில் மட்டுமாவது ஏஜ் வெரிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஜிலாக்கர் அப்படின்ற அப்ளிகேஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஈவன் ஆதார் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய வெரிஃபிகேஷனுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா டிஜிலாக்கரில் ஆப்வியஸ்லி எல்லாருமே ஆதார் அவங்களோடது அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா டிஜிலாக்கர்லேயே ஆதார் ஆக்சஸ் இருக்கும். இவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா இந்த கேம் கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு இந்த மல்டிமீடியா கம்பெனிஸாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸு, இது யூடியூபு, இந்த மாதிரி எந்த கம்பெனிஸாக இருக்கட்டும் அவங்க டேரெக்டாக டிஜிலாக்கரோட ஏபிஐ கிட்ட வந்துட்டு அவங்க ஆக்சஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஐடியோ இல்லைனா ஒரு சீரியல் நம்பரோ அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். அது வந்துட்டு நம்மளோட இது என்ன ஐடி என்ன எல்லாத்தையும் வந்துட்டு அதுவே வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே இவங்க தான் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வெரிஃபை பண்ணும். மேபி இவங்க தான் இந்த ஒரிஜினல் பர்சனா அப்படின்றத காட்டுறதுக்காக ஏஐ பேஸ்ட் ஆப்டிக்கல் இமேஜ் ரெக்கக்னிஷன் மூலயமா வித்தவுட் கேப்சரிங் மை டேட்டா ரியல் டைம் கேமரா விஷனில் வந்துட்டு நம்மளோட ஐடி மட்டும் இப்படி காட்டுற மாதிரி, இப்படி லைக் ஒரு கேமரா முன்னாடி நம்ம காட்டுற மாதிரி அதில் இருக்க நம்பர்ஸை வெரிஃபை பண்ணுறது, நம்ம நேமை வெரிஃபை பண்ணுறது, அது மட்டும் இருந்தாலே போதுமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமலேயும் இருக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனிவே எனக்கு பர்சனலி என்ன ஃபீல் ஆச்சுன்னா இது வந்துட்டு இந்தியாவில்னு இல்லை பொதுவாக சொல்கிறேன்,
உலகம் முழுக்க வந்துட்டு இந்த மாதிரி நிறைய அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் கான்டென்ட் இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணும், சில்ட்ரன் ஷுட் நாட் ஆக்சஸ் இட் அப்படின்ற மாதிரி சொல்கிறது என்ன ஆச்சுன்னா, இட் வாஸ் நெவர் அபவுட் சில்ட்ரன், இட் வாஸ் ஆல்வேஸ் அபவுட் கெய்னிங் கண்ட்ரோல் ஓவர் பீப்புள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இட் இஸ் நாட் ரைட், ஐ டு நாட் சப்போர்ட் இட். ஏன்னா வந்துட்டு ஃப்ரீ இன்டர்நெட் அண்டு ப்ரைவசி இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு நான் என் சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்து ஐ ப்ரீச் இட் அண்ட் ஐ ஸ்டாண்ட் பை இட். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோடய சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டா? அடுத்த வீடியோவில் பார்ப்பேன்னு. போய்